வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய ஓடும் மேகங்கள் கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ராதிகா பணத்துடன் வந்தாள். பணத்தை பார்த்ததும் திடீரென்று காரணமில்லாமல் மகாலிங்கத்தின் நினைவு வந்தது ராவுக்கு. அதைத் தொடர்ந்து ஜயா, கண்ணன், அப்பு இவர்கள் எல்லோரும் கண்முன் நின்றார்கள். கடைசியாக அப்புவோடு பேசிய பேச்சு ஞாபகத்துக்கு வந்தது. ஸ்ரீதரை பற்றி 2 வார்த்தை நாதனிடம் சொல்ல வேண்டும் என்றானே அப்பு. 10 ரூபாயை வாங்கிக் கொண்ட அவர், சார், ஸ்ரீதர் வர்றான் நாளைக்கு, அதான் உங்க உறவுக்காரன் என்றார். எந்த ஸ்ரீதர்? எந்த ஸ்ரீதர் என்றாள் ராதிகா. அவன்தான் உன் மாமா பிள்ளை, ஒன்று விட்ட மாமா பிள்ளை என்றார் வெங்கோபராவ். சீசனுக்கு வர்றானா என்று கேட்ட நாதன், ஏன் எனக்கு எழுதவில்லை என்று தம்முள்ளேயே முணுமுணுத்து கொண்டார். சீசனுக்கு இல்லை சார், நளினி கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க்ஸ் மேனேஜராக வர்றான். மகாலிங்கம் 2000 ரூபாய் சம்பளம் கொடுக்கிறார். நாளைக்கு கார்த்தாலே கண்ணன் மேட்டுப்பாளையம் போய் அழைத்து கொண்டு வரப்போகிறான். உங்களுக்கு தெரியாதா? ஸ்ரீதர் உங்களுக்கு எழுதவில்லையா? வெங்கோபராவ் மெதுவாக எழுந்தார். நாதன் ஏன் திடீரென்று ஆழ்ந்த யோசனையில் இறங்கிவிட்டார் என்று அவருக்கு புரியவில்லை. அப்போ நான் வரேன் சார், உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி என்ற குடையை எடுத்துக்கொண்டு ராவ் புறப்பட்டார். சரி என்ற நாதன் தலையசைத்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டார். இத்தனை நாள் யாரை பற்றி அவர் நினையாமல் இருந்தாரோ, யாரை அவர் பல வருஷங்களாக பார்க்காமலேயே இருந்தாரோ, அவன் வருகிறான், பெரிய பதவியை ஏற்க வருகிறான். ஊட்டியில் உறவு என்று சொல்லிக்கொள்ள ஸ்ரீதருக்கு அவர் ஒருவர்தான் இருக்கிறார். அந்த உறவு காலத்தாலும் சந்திப்பின்மையாலும் மறந்துவிட்ட உறவு. அது இப்போது மீண்டும் புத்துயிர் பெற இருக்கிறது. இனி அது அப்படியே இருந்துவிடக் கூடாது. அது நன்றாக வேரூன்றி நிற்க வேண்டும். ஆனால் மைத்துனன் பிள்ளை என்ற உறவில் அல்ல. 2000 ரூபாய் சம்பளம் வாங்கப் போகும் ஸ்ரீதர் இனிமேல் வெறும் மைத்துனன் பிள்ளையாக இருக்கக்கூடாது. நாதன் கண்களை திறந்து பார்த்தார். அவர் கண்கள் ராதிகாவை தேடின. அவள் ஹாலில் இல்லை. அடுத்த கணமே கண்ணனுடைய உருவம் கண்முன் நின்றது. அவனை இன்று விருந்துக்கு அழைத்திருப்பது இப்போது எவ்வளவு அபத்தமாக போய்விட்டது. ஸ்ரீதர் வரும் முன் ராதிகா கண்ணன் சந்திப்பு என்ன என்ன விபரீதங்களை உண்டாக்கக்கூடும். இனிமேல் என்ன செய்வது? நாதன் மீண்டும் கண்களை மூடினார். நாதன் திடீரென்று கண் விழித்தார். வெங்கோபராவ் வந்தது கிழிசல் குடையை அவர் விடாமல் கெட்டியாக பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தது. ஸ்ரீதர் வரப்போகிறான் என்ற செய்தியை அறிவித்தது. எல்லாமே எப்போதோ பார்த்த கனவின் காட்சிகளாக தோன்றியது அவருக்கு. அவர் மெதுவாக எழுந்தார். ஹால் பயங்கரமான நிசப்தத்தில் உறைந்து கிடந்தது. வெளியே கவ்வியிருந்த இருளை கண்டபோது தாம் நீண்ட நேரம் உறங்கிவிட்டதான பிரம்மை உண்டாயிற்று. ஏற்கனவே ஹாலில் எரிந்து கொண்டிருந்த விளக்கில் கை கடிகாரத்தை பார்த்தார். மணி 6:30. மெல்ல மெல்ல நடந்து அவர் போர்ட்டிகோவுக்கு வந்தார். அதன் சுவர்களை அணைத்திருந்த கொடிகளில் அங்கும் இங்குமாக பூக்கள் சிதறி கிடந்தன. ஒரு பூவை பறித்து அவர் கையில் வைத்து கொண்டே கிளாஸ் ஹவுஸை நோக்கி நடந்தார். சாதாரணமாக 6:30 மணிக்கு அவர் கிளாஸ் ஹவுஸில் இருந்து திரும்புவது வழக்கம். இன்று அவர் தம்மை அறியாமலேயே வழக்கத்தை மீறி போகிறார். இதற்கு என்ன காரணம்? சலனமே ஏற்படாத மனதில் இன்று சலனம் ஏன் பிறந்திருக்கிறது? ராதிகா கண்ணனை விருந்துக்கு அழைக்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்து தன் காரியத்தையும் சாதித்து கொண்டதனாலா, அல்லது வெங்கோபராவ் கொண்டு வந்த செய்தியினாலா? கோடை காலமானாலும் காற்று குளிரை வாரி அடித்தது. கழுத்தில் மப்ளர் இல்லாதது நாதனுடைய நினைவுக்கு வந்தது. அது ஒரு குறையாகவும் பட்டது. இருந்தாலும் அவர் தொடர்ந்து நடந்தார். கிளாஸ் ஹவுஸ் எங்கோ தொலை தூரத்தில் இருப்பதான பிரம்மை ஏனோ உண்டாகியது. நாதன் கிளாஸ் ஹவுஸை அடைந்ததும் நின்றார். சுற்றுமுற்றும் பார்த்தார். அவர் தம்முடைய கையால் சிருஷ்டித்த நந்தவனத்தை ஒரு தடவைக்கு பல தடவைகளாக பார்த்தார். முன்னொரு காலத்தில் அவருடைய கற்பனையில் பிறந்த நந்தவனத்தின் அமைப்பு
இன்று கண்முன் பிரத்யட்சமாக நிற்கிறது. இந்த அமைப்பையும் வடிவத்தையும், ஏன் நந்தவனத்தையே புயலோ கோர மழையோ நொடியில் அழித்து விடலாம். ஆனால் நாதன் மீண்டும் ஒரு நந்தவனத்தை அமைத்து விடுவார். பழைய அழகும் பொலிவும் உண்டாக காலதாமதம் ஆகலாம். ஆனாலும் அவருடைய மனதுக்கேற்ப நந்தவனம் உருவாகிவிடும். ராதிகா திடீரென்று மனக்கண்முன் நின்றாள். அவளும் ஒரு நந்தவனம்தான். அவளுடைய வாழ்க்கையும் நந்தவனம் போன்றதுதான். அவர்தாம் அந்த நந்தவனத்தையும் தம் இஷ்டத்துக்கு உருவாக்கி இருக்கிறார் இத்தனை நாட்களாக. ஆனால் அதை இடியோ புயலோ மழையோ தாக்கினால்? நாதன் சிமெண்ட் பெஞ்சி ஒன்றில் உட்கார்ந்து கொண்டார். ரத்தம் பெருக்கெடுத்து தலையில் புகுந்து கனத்தது. அவர் மானசீகமாக எதிர்பார்த்த புயலும் மழையும் ஏற்கனவே தங்களது வருகையை எச்சரித்து விட்டதாக அவருக்கு தோன்றியது. இனி அவரால் என்ன செய்ய முடியும்? விதி என்று கோழையாக விட்டுவிட முடியுமா? அல்லது தமது பழைய ஆத்திரத்தை காட்டி நிறுத்த இயலுமா? நாதனுடைய சிந்தனை பித்தனின் மனம் போல் நாலா பக்கமும் சிதறியது. திரும்ப திரும்ப ராதிகா என்ற அவருடைய பெண்தான் கண்முன் அலங்கோலமாக திரிந்தாளே ஒழிய அவர் அமைத்த அவருடைய நந்தவனம் ஒரு நிலையாக நிற்கவில்லை. இதற்கு முன் காரணமாக இருக்கிறவனை அவருடைய மனக்கண் தேடியது. அவன் சிக்காமல் நழுவிக்கொண்டே போனான். அவன் இனிமேல் சிக்கினால்தான் என்ன பிரயோஜனம்? நாதன் தம்முடைய பலவீனத்தை மெல்ல மெல்ல உணர ஆரம்பித்தார். 6 ஆண்டுகளுக்கு முன் அவருடைய கைத்தடி உபயோகப்பட்டது கண்ணனை வெளியேற்ற. அன்று அவரால் அவனை வீட்டை விட்டே விரட்ட முடிந்தது. ஆனால் அதே கைத்தடி இனிமேல் அதே காரியத்துக்கு பிரயோஜனப்படுமா? கண்ணன் இப்போது சிக்கிவிட்டான். அவனுடைய சிரித்த முகமும் கலைந்த கிராப்பும் அவருடைய உள்ளத்தை கவ்வி பிடித்தன. அவனை பற்றி நினைக்கையிலேயே சிந்தனை தொடர்ந்து நீண்டது. அவனை ஈன்றெடுத்த தாய் சீதா, அவருடைய தங்கை நிழலாடினாள். அவளுக்கு பின்னால் அவளுடைய கணவன் பலராமன். எப்போதோ ஏதோ ஒரு கோவிலில் நடந்த அவர் பார்க்காத அவர்களுடைய கல்யாணம், லண்டனில் இருக்கையில் அவர் கேள்வியுற்ற சமாச்சாரங்கள், மரணப்படுக்கையில் இருக்கும் தந்தையிடம் சீதா பேசிய பேச்சு, இன்னும் எவ்வளவோ. தன் கண்களில் இருந்து நீர் பெருகுவதை திடீரென்று உணர்ந்தார் நாதன். சிந்தனை மேகங்கள் உடைந்து பெருகிய மழை அவரையும் மீறி அவரை நனைத்து விட்டது. அவரே தம் நிலையை கண்டு வெட்கி போனார். கை குட்டையால் முகத்தை நன்றாக துடைத்து கொண்ட அவர் எழுந்து பழையபடி வீட்டை நோக்கி நடக்கலானார். எதற்காக கிளாஸ் ஹவுஸுக்கு வந்தோம் என்ற கேள்வி கூட அவர் மனதுள் எழவில்லை. இப்போது ஹால் ஜக ஜோதியாக பிரகாசித்தது. உள்ளே இருந்த சில அபூர்வமான பொம்மைகள் ஹாலில் காட்சியளித்தன. ஒரு கணம் அயர்ந்து போன நாதன் மறுகணமே இதெல்லாம் நாளைக்கு வரப்போகும் ஸ்ரீதருக்காக இருக்கக்கூடாதா என்று ஏங்கினார். அதே சமயத்தில் ஸ்ரீதர் இப்போது எப்படி இருப்பான் என்ற கேள்வியும் உதித்தது. அவர் சமீப காலத்தில் ஸ்ரீதரை பார்த்ததில்லை. கற்பகத்தின் ஒன்றுவிட்ட அண்ணாவின் 7 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை அவன். கற்பகம் இறந்து போன பிறகு 2 குடும்பங்களுக்கும் கடித தொடர்பு கூட இல்லை. இதுவரையில் எந்த விதமான விபரீத செய்தியும் வராததனால் ஸ்ரீதருடைய தகப்பனாரும் தாயாரும் சௌக்கியமாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர் யூகித்து கொண்டார். ஸ்ரீதருடைய மற்ற சகோதரர்களை பற்றி அவருடைய சிந்தனை ஓடவில்லை. இதற்கு காரணம் என்ன? ஸ்ரீதருடைய வயசுதானா? திடீரென்று அப்பா என்று அழைத்து கொண்டே ராதிகா ஹாலுக்கு வந்தாள். நாதன் ஏறிட்டு பார்த்தார். பெண்ணின் அலங்காரமே அவரை திக்கு முக்காட செய்தது. இரட்டை பின்னலையே பார்த்திருந்த கண்கள் அவளுடைய நவநாகரிக கொண்டை அலங்காரத்தை கண்டு அயர்ந்தன. கருவானில் அங்கங்கே நட்சத்திரங்கள் தலை நீட்டி ஒளி வீசுவது போல் கருங்கூந்தலில் வெள்ளி மணிகள் பிரகாசித்தன. உடம்போடு ஒட்டிய ஜார்ஜெட் புடவையையும் அதன் பச்சை நிறத்துக்கு ஏற்ற பச்சை சோழியும் அவரை பிரம்மையில் ஆழ்த்தின. என்ன ராதி, 7 அடிக்கப் போகிறது. அடிக்கட்டும். இன்றைய டின்னருக்கு என்ன பண்ண சொல்லி இருக்கிறேன் தெரியுமா? தெரியாது. தேனில் பைனாப்பிளை போட்டால் எப்படி இருக்கும் அப்பா? நான் சாப்பிட்டதில்லை. நாதன் மனம் அலுத்து கொண்டார். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதுவும் சிம்ஸ் பார்க் தேன். அதிலே பைன் ஆப்பிளை துண்டு துண்டாக நறுக்கி போட்டிருக்கிறேன். கொஞ்சம் திராட்சை பழங்களையும் தூவி இருக்கிறேன். கண்ணனுக்கு தேன் என்றால் உசிர். பெண்ணின் ஆரவாரம் குழந்தையின் ஆரவாரமாக தோன்றினாலும்
நாதனால் தன் கோபத்தை அடக்க முடியவில்லை. டின்னர் என்றால் கல்யாண விருந்து மாதிரி இருக்க வேண்டுமா ராதி? ஏன் இருக்கக்கூடாது? கண்ணனும் நாமுமாக சேர்ந்து சாப்பிட்டு எத்தனை வருஷங்கள் ஆகின்றன. இன்றைக்கு அவன் வருகிறான், ரொம்ப காலத்துக்கு அப்புறம். போன வாரம் கூட சாப்பிட்டான், அது உங்களுடன் நான் இல்லாத போது என்ற ராதிகா போர்ட்டிகோ பக்கமாக நகர்ந்தாள். ராதி, என்னப்பா, உனக்கு ஸ்ரீதரை நினைவிருக்கிறதா? இல்லை, கொஞ்சம் இருங்கள், கண்ணன் வருகிறானா என்று பார்க்கிறேன். உன் மாமா பிள்ளையை ஞாபகம் இல்லையா? இல்லை, நீங்கள் ஏன் ஞாபகப்படுத்த பார்க்கிறீர்கள்? கண்ணனுக்கு தக்காளி சூப் ரொம்ப பிடிக்கும். முன்னெல்லாம் ஸ்பூனில் சாப்பிடாமல் டம்ளரிலேயே குடிப்பான். சூப்பும் தயார் பண்ண சொல்லி இருக்கிறேன். சொல்லிவிட்டு ராதிகா போர்ட்டிகோவில் இறங்கி நடக்கலானாள். நாதன் அவளையே பார்த்தவராய் உட்கார்ந்திருந்தார். இனிமேல் எந்த தெய்வத்தாலும் ராதிகாவின் மனதை மாற்ற முடியாது என்ற எண்ணம் அவருள் எழுந்தது. கடிகாரம் 7:30, 8, 8:30 என்று ஒலித்து கொண்டே ஓடியது. அப்பா! ராதி, மணி 8:45. ஆமாம் அம்மா. கண்ணனை இன்னும் காணோமே அப்பா. காணோம். அப்பு ஒருவேளை தகவலே கொடுக்காமல் இருந்திருப்பானோ? தெரியவில்லை. இப்போது என்னப்பா செய்வது? நீயே சொல்லு. எனக்கு ஒன்றுமே தோன்ற மாட்டேன் என்கிறதே. நாம் சாப்பிடலாம். கூடாது அப்பா. கண்ணன் நாம் சாப்பிடுகிற போதோ அல்லது சாப்பிட்ட அப்புறமோ வந்துவிட்டால்? அவன் தனியாக சாப்பிடட்டும். அவனை தனியாக சாப்பிடவா அழைத்திருக்கிறோம்? ராதே, என்னையும் உன்னையும் இதில் சேர்த்து கொள்ளாதே. நான் அழைக்கவில்லை. திடீரென்று ராதிகாவுக்கு ஆத்திரம் வந்தது. ஏன்பா பிரித்து பேசுகிறீர்கள்? கண்ணன் என்ன குற்றம் செய்தான்? உன் மனசை கொள்ளையடித்த குற்றம் என்று தம்முள் நினைத்து கொண்ட நாதன், அவன் என்ன குற்றம் செய்தான் என்று நான் இப்போது உன்னிடம் பேசுவதில் ஒரு புண்ணியமும் இல்லை ராதி. இப்போது தீர்மானம் செய்ய வேண்டியது நாம் சாப்பிட உட்காருவதா இல்லையா என்றுதான். மணியை பார், 9 அடிக்க 5 நிமிஷம் இருக்கின்றன என்றார். 9 அடிக்கட்டும். ரொம்ப சரி. அதற்குள்ளே கண்ணன் வரவில்லையானால்? ராதிகா தொடரவில்லை. அப்பாவின் முகத்தை ஒரு தடவை பார்த்துவிட்டு போர்ட்டிகோ பக்கமாக திரும்பினாள். அவரும் அதே திசையில் கண்களை செலுத்திவிட்டு, வரவில்லையானால் என்று கேட்டார். நீங்கள் மட்டும் சாப்பிடுங்கள். நீ? கண்ணன் வருகிற வரைக்கும் காத்திருக்கிறேன். இப்போது யார் ராதி பிரித்து பேசுகிறார்கள்? எனக்கு தெரியாது என்றாள் ராதிகா வெடுக்கென்று. 9 அடித்தது. நான் சாப்பிடப் போகிறேன் ராதி என்று எழுந்த நாதன் அவளுடைய முகத்தை பார்த்தார். கண்கள் கனத்து பொங்கின. அவளால் அவரை ஏறிட்டும் பார்க்க முடியவில்லை. இதற்கெல்லாம் நீ வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை ராதிகா என்றார் நாதன். அவருடைய குரலில் பச்சாதாபமும் பரிவும் ஒலித்தன. ஆனால் உள்ளூர மனம் நிம்மதி பெற்று விட்டது போன்ற உணர்வும் உண்டாயிற்று. கண்ணன் இன்றைக்கு சாப்பிட வரவில்லையே என்று மட்டும்தான் வருத்தப்படுகிறேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அப்பா? பெண், இனிமேல் என்றென்றைக்கும் அவன் நம் வீட்டுக்கு நான் இங்கே இருக்கிற வரை வரமாட்டான். முன் மாதிரி பழக மாட்டான். இதையெல்லாம் நினைத்துத்தான் வருத்தப்படுகிறேன். இப்படி ஒரு முடிவு அவன் மனசிலே உண்டாகிவிட்டால் அப்புறம் அதை நினைத்து நீ இனிமேல் வருத்தப்படுவது அறிவீனம் அம்மா. சுத்த முட்டாள்தனம். வா சாப்பிடலாம். அழுகையினூடே கலந்த ஆத்திரத்தில் ராதிகா அப்பாவின் பேச்சையே காதில் போட்டு கொள்ளாமல், ஆனால் இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் அப்பா. நீங்கள்தான் பாம்பை அடிப்பது போல அன்றைக்கு அவனை அடித்தீர்கள். உங்களை பார்க்கிற போதெல்லாம், உங்களை பற்றி நினைக்கிற போதெல்லாம் அவன் உடம்பிலே இருக்கிற வடுக்கள் அவனுக்கு வலிக்கும். அந்த வலி இருக்கிற போது எனக்கு மட்டும் அதே வலி இல்லை என்று நினைக்காதே ராதிகா. வா, 2 பேருமாக சாப்பிடுவோம். உங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். அன்றைக்கு நீங்கள் செய்தது நியாயமா? திடீரென்ற நாதனுக்கும் கோபம் வந்தது. ஆனால் அவர் தம்மை தாமே சாந்தப்படுத்தி கொண்டார். எப்போதோ நடந்த கதையை இப்போது ஏன் ராதி ஞாபகப்படுத்துகிறாய்? ஏன் மனசாட்சி உறுத்துகிறதோ? என்கிட்டே இப்படி எல்லாம் பேச உன்னால் எப்படி முடிகிறது? என் மனசிலே நீங்கள் மூட்டிவிட்ட ஆத்திரம்தான். நான் என்னம்மா செய்தேன்? இப்போது ஒன்றும் செய்யவில்லை என்று சந்தோஷப்படுகிறீர்களா? கண்ணனுடைய மனசில் வைராகியத்தை வளர செய்தவரே நீங்கள்தானே. அது நம் 2 பேரையும் பாதிக்காத வரைக்கும் நல்லதுதானே. ஓஹோ! உட்கார்ந்திருந்த ராதிகா எழுந்து அவர் முன் வந்து நின்றாள். கைக்குட்டையால் 2 கண்களையும் துடைத்து கொண்டாள். பிறகு, அப்பா, என் முகத்தை பார்த்து சொல்லுங்கள், பாதிக்கவில்லையா என்றாள். நாதனும் எழுந்தார்.
இதை பற்றி ஆராய இப்போது எனக்கு விருப்பம் இல்லை. நீ சாப்பிடப் போகிறாயா இல்லையா? இல்லை, நான் சாப்பிடப் போகிறேன். அதை ஏன் என்னிடம் சொல்ல வேணும்? ஏன் ராதி கோபிச்சுக்கிற? நாதனால் தாங்க முடியவில்லை. பெண் கோபத்தில் பேசவில்லை, தாபத்தில் பேசுகிறாள். தாபமே கோபமாக தெரிகிறது. ராதிகா தந்தையின் நெகிழ்ச்சியை உணர்ந்து கொண்டாள். நீங்கள் போய் சாப்பிடுங்கள் அப்பா, நான் 10 மணி வரைக்கும் பார்க்க போகிறேன். அப்போ நானும் காத்திருக்கிறேன் ராதி. வேண்டாம், 10 மணிக்குள்ளே வரலைன்னா அப்புறமும் நீங்கள் தனியாகத்தானே சாப்பிடணும். அதை இப்போதே செய்யுங்கள். என்ன சொல்ற ராதி? கண்ணன் வரலைன்னா நான் இன்னைக்கு ராத்திரி சாப்பிடவே போறதில்லை. இது என்ன அசட்டு பிடிவாதம்? பிடிவாதம் இல்லையப்பா, தீர்மானம். நீங்கள் போய் சாப்பிடுங்கள். நாதன் மெதுவாக சாப்பிடுகிற அறையை நோக்கி நடந்தார். அன்றைய இரவு ராதிகா சாப்பிடவில்லை. கண்ணன் மனம் குழம்பி போனான். ராதிகா அவனை அன்றைய இரவு சாப்பிட வரும்படி சொல்லி அனுப்பியிருக்கிறாள். என்ன செய்வது? அழைப்பை ஏற்றுக்கொள்வதா? அப்புவையே பார்த்தவனாய் நின்றான். நெத்தியில ஏதாவது சினிமா காட்சி ஓடுறதா? உன்னைத்தான் சாப்பிட வர சொல்லி இருக்கிறார்கள் என்றான் அப்பு. யார் சொன்னார்கள்? யாரு சொல்லியிருப்பா? ஆமா, நாதனா? அவர் உன்னை இன்வைட் பண்ணணும்னா ராதிகா வீட்டில் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அப்போ என்ன? அப்போ எல்லாம் ராதிகா செய்யற கூத்துதான். அவளுடைய நச்சரிப்பை தாழ முடியாமல் இப்படியே போனால் ஏதாவது விபரீதம் உண்டாகி விடுமோ என்கிற பயத்திலே அவர் தலையை ஆட்டி இருக்கிறார். போர்ட்டிகோவிலே நின்று உன்னை அவர் எதிர்கொண்டு அழைப்பார்னு எதிர்பார்க்காதே. என்ன விபரீதம் அப்பு? நான் சொல்லித்தான் தெரியணுமா? ராதிகா இன்னும் உன்னை பார்க்கவில்லை, உன்னுடன் பேசவில்லை. அவளுக்கும் உனக்கும் குறுக்கே நந்திகேஸ்வரர் மாதிரி அப்பாதான் இருக்கிறார் என்பதை அவள் புரிந்து கொண்டு விட்டாள். இனிமேல் கெஞ்சியும் அழுதும் புண்ணியம் இல்லை என்று நினைத்து அவள் எதிர்த்து போராடவே ஆரம்பித்து விட்டாள். கண்ணன் அப்புவையே பார்த்தான். பிறகு, அப்பு, நீ என்னிடத்தில் இருந்தால் என்ன செய்வாய் என்று கேட்டான். அப்புவை யாரும், அதாவது எந்த வயசு பொண்ணும் விருந்து சாப்பிட அழைக்க மாட்டாள். கடை கண்ணிகளிலிருந்து சாமான்கள் வாங்கி வரத்தான் எல்லா பெண்களும் விரட்டுவார்கள். விளையாடாதே அப்பு, சொல்லு. அப்பு சொல்றதுனாலே உன் முடிவு மாறிட போறதா? நான் இன்னும் முடிவையே நினைச்சு பார்க்கல. நீ ராதிகாவை பார்த்து எத்தனை வருஷமாச்சு? இது என்ன கேள்வி? பல யுகங்கள் ஆச்சு. உள்ளூர உனக்கு அவளை பார்க்கணும், அவளுடன் பேசணும், சிரிக்கணும் என்றெல்லாம் ஆசை இருக்கில்லையா? விஷயத்த சொல்லு அப்பு. அப்பு கேட்ட கேள்விக்கு பதில் வரட்டும். நானும் அவளும் வளர்ந்த கதைதான் உனக்கு தெரியுமே. இப்போதை கதையை சொல்லு. அவளை பார்க்கணும், அவளுடன் பேசணும் என்றெல்லாம் ஆசை இல்லாமல் போயிடுமா? அப்போ ஆசையை தீர்த்துக்கொள். தீர்த்து கொண்டால் என்ன ஆகும்? மறுபடியும் கைத்தடி பிரயோகம் நடக்குமோன்னு பயப்படுறியா? சீச்சி, பெண். கண்ணன் பதில் சொல்லாமல் எங்கேயோ பார்த்தான். ராதிகா அவனை மறக்கவில்லை என்பது உறுதி. ஆனாலும் நிதர்சன வாழ்க்கையில் இனிமேல் அவன் அவளை சந்திப்பதனாலும் அவளுடன் பழகுவதனாலும் எத்தனையோ அனர்த்தங்கள் உண்டாகலாம். அவனை பெற்றெடுத்த தாயைப் போலத்தான் ராதிகாவும். தந்தையையே லட்சியம் செய்யாமல் நினைத்ததை சாதித்து கொண்டு விடுவாள். அவளுடைய முடிவு என்னதான் அவனை பொறுத்தவரை திருப்தியாக இருக்குமேயானாலும் நாதனுடைய உள்ளத்தில் ஏமாற்றமும் வேதனையும் உண்டாகிவிடும். அவன் என்றைக்கு சாப்பாட்டுக்கு சென்றால் நாளைக்கு இன்னொரு காரியமாக போக நேரிடும். அப்புறம் ராதிகாவை பார்ப்பது தினசரி பழக்கங்களில் ஒன்றுதான். திடீரென்று அப்புவின் குரல் கேட்டது. அப்பு கிளம்புறான் கண்ணா, நாளைக்கு மேட்டுப்பாளையம் வரைக்கும் உன் ஜீப்பில் வர்றான். திடுக்கிட்ட கண்ணன் அப்புவை ஏறிட்டு பார்த்தான். நான் இன்னும் முடிவை சொல்லவில்லையே. அதை தெரிந்து கொள்ள அப்பு ஆசைப்படவில்லை. டாட்டா. அப்பு சென்ற பின் கண்ணன் வீட்டை நோக்கி நடந்தான். காற்றுடன் யூக்கலிப்டஸின் மனம் இழைந்து வந்தது. ஆள் அரவமற்ற குன்னூர் பாதையில் இருந்து சேரிங் கிராஸ் முனைக்கு வந்தபோது நாதனை பார்க்க செல்லலாமா என்ற கேள்வி எழுந்தது. அடுத்த கணமே கேள்வி அசம்பாவிதமாக ஒலித்தது. நாதனை இப்போது எதற்காக பார்க்க வேண்டும்? அப்போ கூறிய சங்கதி அவனுள் சலனத்தை உண்டாக்கிவிட்டது என்ற காரணத்தினால் எதை செய்து மன நிம்மதியை பெறுவது என்று அவன் கண்மூடித்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது. நாதனை பார்க்க என்றே அவன் சென்றாலும் ராதிகாவை பார்க்கத்தான் வந்திருக்கிறான் என்று அவர் நினைத்து கொள்வார். அவர் கேளாமலேயே அவன் அவருக்கு கொடுக்காமல் கொடுத்த வாக்குறுதிகள் காற்றில் பறந்துவிடும். நடக்க நடக்க ஒரே ஒரு எண்ணம்தான் அவனுள் நிலைத்து நின்றது. நாதனுடைய திருப்தியும் மன நிம்மதியுமே கண்ணனுக்கு முக்கியம். பணமும் செல்வாக்கும் இருந்தும் வாழ்க்கையில் சுகத்தை காணாதவர் அவர். அவருடைய மனதில் புதிதாக இன்னொரு வழி பிறந்துவிடக்கூடாது.
வீட்டை அடைந்தபோது மணி 7:30. அழைப்பை ஏற்றுக் கொண்டிருந்தால் இந்த நேரத்தில் அவன் ராதிகாவுடன் பேசிக் கொண்டிருப்பான். ஆனால் அப்படி இல்லையே என்ற எண்ணம் உண்டான போது மனதில் அவனையும் மீறி தாபம் பிறந்தது. அந்த தாபத்தினூடே பழைய சம்பவம் ஒன்றும் நினைவில் மோதியது. ஓர் இரவு ராதிகாவும் கண்ணனும் சாப்பிட உட்கார்ந்தார்கள். அன்று ஓர் அவசர வேலை காரணமாக நாதன் கோயமுத்தூர் போயிருந்தார். வழக்கம் போல பாலம்மா எல்லாவற்றையும் மேஜை மேல் வைத்து போய்விட்டாள். மோருஞ்சாதம் சாப்பிடுகையில் தான் ராதிகா தன் கலத்தில் வடு மாங்காய் இல்லாததை கவனித்தாள். அடுத்த கணம் அவளுடைய கண் கண்ணனுடைய கலத்தை பார்த்தது. அங்கே பாதி கடித்த ஊறுகாய் இருந்தது. கண்ணா, எல்லா மாங்காயையும் நீயே போட்டு கொண்டு விட்டாயா? பாலம்மா ஒரே ஒரு மாங்காய் தான் கொண்டு வச்சா. அடுத்த வினாடி ராதிகா மின்சார பொத்தானை அழுத்தினாள். பாலம்மா வந்ததும், ஏன் மாவடு ஒன்னே ஒன்னுதான் கொண்டு வந்திருக்க என்று கேட்டாள். அதுதான் கடைசி மாங்காய். நாங்க 2 பேர் இருக்கிறோமே, அதை 2 துண்டாக்கி வைக்கிறது தானே. அப்படி செய்யணும்னு எனக்கு தோணலை ராதி. சரி சரி. பாலம்மாவின் தலை மறைந்ததும், என்னை மன்னிச்சுடு ராதி என்றான் கண்ணன். எதுக்கு? கடைசி மாங்காயை நான் போட்டு கொண்டதற்கு. ராதிகா சிரித்தாள். அவளுடைய கண்கள் அவனையும் வடு மாங்காயையும் மாறி மாறி பார்த்தன. என்ன பேசுவது என்று தெரியாமல் தவித்த கண்ணன் கடைசியில், உனக்கு வடு மாங்காய்னா உசிர்னு எனக்கு தெரியும். ஏதோ ஞாபகத்துல அதை என் தட்டில போட்டுண்டுட்டேன் என்றான். நான் ஏன் சிரிக்கிறேன்னு சொல்லு கண்ணா. தெரியல ராதி. நான் சொல்லட்டுமா? சொல்லு. கடைசி மாங்காய் உன் கலத்துல தானே இருக்கு. ஆமாம். அதனால நீ என்ன நினைச்சுண்டிருக்க? நான் கடைசி மாங்காயை திங்க போறேன்னு தானே. நானும் திங்கல ராதி, எரிந்து விடுகிறேன். எரிஞ்சா அப்புறம் உன் மனசு வேதனைப்படுமே. ராதிகா குலுங்கி குலுங்கி சிரித்தாள். அப்போ என்ன செய்ய சொல்ற? நீ ஒன்னும் செய்ய வேண்டாம். அப்போ நீதான் நீதான் பாதி கடிச்சாச்சே. ஆமாம். பாக்கி பாதியை நான் சாப்பிட போறேன். என்ன ராதி பைத்திய மாதிரி பேசுற? இது எச்சில். உன்னுடைய எச்சில் தானே. என்னுடையது என்கிறதாலே அது எச்சிலா இல்லாம போயிடுமா? எனக்கு எச்சில்னு பட்டால் தானே எச்சில் சொன்னவள் அடுத்த கணம் அந்த மாங்காயை எடுத்தாள். என்ன ராதி என்று அழுத்து கொண்டான் கண்ணன். அன்னிக்கே உன் கர்ச்சிப்புக்குள்ள கொய்யாக்காயை வச்சு கடிச்சிட்டு எடுத்து கொடுத்தாயே, அது மட்டும் எச்சில் இல்லையா? அது காக்காய் கடி, இது மாங்காய் கடி. போ கண்ணா. உன் எச்சில் ஏன் எச்சில்னு நீயே என்கிட்ட பேசுறது நன்னாவே இல்ல. அப்பா பார்த்தால் பலார்னு அரைவார். அப்பா சாப்பிட்ட இலையில அம்மா சாப்பிடுவாள்னு குமார் என்கிட்ட ஒரு தடவை சொல்லி இருக்கான். அதை நீ பார்த்திருக்கியா? எனக்கு தெரியாது என்றான் கண்ணன். கண்ணா, ஏன் உன் மூஞ்சி இப்படி மாறிட்டது? உன் மாங்காயை நான் எடுத்து கொண்டு விட்டேன் என்றா என்று கேட்டாள் ராதிகா. போ ராதி, நீ செய்யறது எனக்கு பிடிக்கவே இல்லை. கோபிச்சுக்காத கண்ணா. நினைவு அலைகளின் வேகம் குறைந்த போது அவற்றின் தன்மையில் மெய் மறந்து போயிருந்த கண்ணன் விழித்து கொண்டான். அவனை அறியாமல் பெருகிய கண்ணீரை கை தானாக துடைத்து கொண்டது. மெதுவாக எழுந்தான். கடிகாரத்தை பார்த்தான். 8 அடித்து 5 நிமிஷங்கள். இப்போது ராதிகாவும் நாதனும் சாப்பிட உட்கார்ந்திருப்பார்கள். இருவருடைய கலங்களிலும் மாங்காய் இருக்கும். அன்று இரவு கண்ணனுக்கு சாப்பிடவே பிடிக்கவில்லை. பழைய சிந்தனைகள் மனத்தை உலுக்க அவன் செய்வதறியாமல் வீட்டின் உள்ளேயே நடமாடினான். கம்பெனி ஃபைல்கள் சிலவற்றை எடுத்துக்கொண்டு உட்கார்ந்தான். அவற்றிலும் மனம் செல்லவில்லை. மறுநாள் வழக்கத்துக்கு இன்னும் முன்னமே எழுந்திருக்க வேண்டும் என்ற நினைவு வந்தது. இந்த மாதிரி சமயங்களில் அவன் சீக்கிரமே படுக்கையை போட்டு விடுவான். ஆனால் இன்று படுக்கையை போடக்கூட கை ஓடவில்லை. மறுநாள் கண் விழித்த போது கண்கள் கனத்தன. தூக்கம் இன்மையால் நெற்றி நரம்புகள் வலித்தன. பச்சை தண்ணீரை தொட்ட போதே பனிக்கட்டியை தொட்டாற்போல கை குளிரில் நடுங்கி விடவிடத்தது. என்றுமில்லாமல் ஏன் இன்றைக்கு குளிர் இப்படி தெரிகிறது என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். கேள்வியினூடே அப்புவின் ஞாபகமும் உண்டாயிற்று. முற்றும் துறந்த முனிவர்களை கூட குளிரும் உஷ்ணமும் பாதிக்கும். ஆனால் அப்புவை எதுவும் தீண்டாது. பனியன் கூட இல்லாமல் ஒரு சாதாரண ஷர்ட்டை போட்டுக்கொண்டு ஜனவரி குளிரில் தொட்டபெட்டா சிகரத்தில் நிற்கிறவன் அவன். இப்படி நிற்க எப்படியடா உன்னால் முடிகிறது என்று யாராவது கேட்டால், ஆடு மாடுகளுக்கு கம்பளி போர்வையாயிருக்கு என்று அப்போ பதில் கேள்வி உதிர்த்து விடுவான். ஆனால் உண்மையான காரணம் இப்போது கண்ணனுக்கு விளங்கியது.
அப்பாவுக்கு உடம்பெல்லாம் உள்ளமாக இருக்கிறது. அந்த உள்ளத்தில் அவனைத் தவிர மற்ற எல்லோருமே இருக்கிறார்கள். அவன் தன்னைப் பற்றியே நினைத்துக் கொள்வதில்லை. கண்ணனுக்கும் அப்பாவைப் போல வாழ்க்கையை நடத்த ஆசைதான். இந்த மாதிரி ஓர் ஆசை இருந்தாலே போதும். அவனால் அப்பாவைப் போல வாழ முடியாது என்ற உண்மையும் மறுகணம் எழுந்தது. அப்பாவின் உடல் எல்லாம் வியாபித்திருக்கும் உள்ளத்தில் ஆசைக்கே இடமில்லை. ஆனால் கண்ணன் மற்ற எல்லா ஆசைகளையும் மறக்க இன்னோர் ஆசையை அப்பாவைப் போல வாழ வேண்டும் என்ற ஆசையை வைத்துக் கொள்கிறான். பல் தேய்த்து முகத்தை கழுவிவிட்டு உள்ளே வருகையில் அவனுடைய உள்ளத்தில் நெளியும் ஆசைகள் எல்லாம் தாறுமாறாக நினைவுக்கு வந்தன. எத்தனை எத்தனை ஆசைகள்! பெற்ற தாயை பார்த்து அவளுடனும் தகப்பனாருடனும் வாழ வேண்டும் என்ற ஆசை. மகாலிங்கத்தினிடம் இன்னும் நல்ல பெயர் வாங்கி உதவி மேனேஜர் பதவியில் இருந்து மேனேஜர் பதவிக்கு உயர வேண்டும் என்ற ஆசை. நல்ல உடை உடுத்து 4 பேர்களிடம் அளவளாவ வேண்டும் என்ற விருப்பம். இவை எல்லாவற்றையும் விட ராதிகாவை பார்க்க வேண்டும். சதா சர்வ காலமும் அவள் அருகேயே இருந்து அவளுடன் பேசிக்கொண்டே காலத்தை கழிக்க வேண்டும் என்ற தீராத ஆசை. கண்ணனுடைய ஆசைகள் நிறைவேற கூடியவையோ என்னவோ, அதை நினைத்து பார்க்காமலே மனம் ஆசைப்படுகிறது. இப்படி மனமே எதிரியாக இருக்கும்போது அவன் எப்படி அப்பாவை போல வாழ முடியும்? கண்ணன் காஃபியை குடித்துவிட்டு வாசலுக்கு வந்தான். மேட்டுப்பாளையத்துக்கு ரயில் வருகிறது. ஸ்ரீதரை வரவேற்க செல்ல வேண்டும். ஊட்டியில் இருந்து 8 மணிக்காவது புறப்பட வேண்டும். அவன் ஜீப்புக்காக காத்திருந்தான். 7:15 மணிக்கு ஜீப் வரவில்லை. ஆனால் தூரத்தில் ஒரு கார் வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. காம்பவுண்ட் வாசலில் நின்று கொண்டிருந்த கண்ணன் காரை அடையாளம் புரிந்து கொண்டதுமே திடுக்கிட்டான். நாதனுடைய கார் எதற்காக அவனுடைய வீட்டுக்கு வருகிறது என்றுமில்லாத பயம் அவனுள் எழுந்தது. பாதையின் ஒரு வளைவில் கார் மறைந்து மீண்டும் தலை தூக்கியது. அது நெருங்க நெருங்க அதை ஓட்டிக்கொண்டு வருகிறவனை பார்க்க பார்க்க மனமே உணர்ச்சி பெருக்கில் ஒரு கணம் மரத்து போயிற்று. அவனுடைய திகைப்பும் பயமும் அடங்குவதற்குள் அவன் அருகே கார் நின்றது. தன்னையும் மீறி பெருகிய கண்ணீரை துடைத்து கொண்டே அவன் காரின் கதவை திறந்தான். என்னவெல்லாமோ சொல்லி அழைக்க உள்ளம் கேவினாலும் நாவில் ஒலி பிறக்கவில்லை. கண்ணா, நீதான் என்னை அலட்சியப்படுத்தி விட்டாய். ஆனால் நான் என்றைக்கும் ஒரே மாதிரிதான் என்று சொல்லிக்கொண்டே ராதிகா காரில் இருந்து இறங்கினாள். தன்னையே பறிகொடுத்தவனைப் போல நின்ற கண்ணன் ஒருவாறு சமாளித்து கொண்டு ராதிகாவை பார்த்தான். ராதி? ஆமாம், ராதிதான் கண்ணா, உன்னுடைய பழைய ராதியேதான். நீ என்னை இப்படி அழித்து எத்தனை வருஷ காலமாகிறது? உள்ளே வா ராதி, உள்ளே வா சொல்லிவிட்டு கண்ணன் திரும்பி நடந்தான். 2 அடி பின் தொடர்ந்த ராதிகா திடீரென்று கண்ணா என்று அழைத்தாள். கண்ணன் நின்றான். என்ன? ரெட் ஹவுஸுக்கு போகலாம் வா. என்ன சொல்ற ராதி? நம்ம வீட்டுக்கு போகலாம் என்கிறேன். இப்ப வா. ஆமாம், அப்பாவுக்கு தெரியும் நான் இங்கே உன்னை பார்க்கத்தான் வந்திருக்கிறேன் என்று. அதற்கில்லை, கண்ணன் இழுத்தான். அப்பா மனசு கூட மாறிவிட்டது. நேத்து ராத்திரி நான் சாப்பிடாமல் படுத்து கொண்டது அவர் மனசை என்னவோ செய்திருக்க வேணும். காத்தாலே உன்னை பார்க்க போறேன்னு சொன்னப்போ வாயே திறக்கலை. 2ஆம் தடவையாக கேட்டப்போ உன் இஷ்டம் போல செய்யின்னு சொல்லுவார்னு எதிர்பார்த்தேன். என்ன சொன்னார் தெரியுமா? தெரியாது. கையோட கண்ணனையும் அழிச்சுண்டு வான்னார். அவள் பேசும்போது கண்ணன் அவளுடைய உதடுகளின் அவசரத்தையும் புருவங்களின் வளைவுகளையும் பார்த்து நின்றான். மேலே ஏதோ பேச வாயெடுத்தவன் அவள் தன்னை கவனிப்பதை உணர்ந்ததும் அவன் தன்னை கவனிப்பதை உணர்ந்ததும் சிரித்து கொண்டே கேட்டாள். என்ன அப்படி பார்க்கிற? ராதி, உன்னை பார்த்து எத்தனையோ யுகங்கள் ஆன மாதிரி தோணுகிறது. ஆனா உன்கிட்ட ஒரு மாற்றமும் எனக்கு தெரியல. ராதிகா கலகலவென்று சிரித்தாள். என்ன கண்ணா வளர்ற? நான் இன்னும் சின்ன பெண்ணாகவா இருக்கிறேன்? உயரமாக இருக்கிறாய். வயசுக்கு ஏற்ற மறுமணம் இருக்கிறது. ஆனால் ஆனால் உன் முகம், அதில் உதடுகளும் கண்களும் விளையாடும் விளையாட்டுக்கள் எல்லாம் இன்னும் மாறாமல் அப்படியே இருக்கின்றன. அது சரி, இப்போ உன் முன்கோபம் எப்படி இருக்கிறது? முன்கோபமா? வா, ரெட் ஹவுஸுக்கு போனதும் நீயே தெரிந்து கொள்வாய். நான் இப்போ வருவதற்கில்லை. ஏன்னு தெரியும். மேட்டுப்பாளையம் போகப் போகிறாய். ஸ்ரீதரை அழைத்து கொண்டு வரப்போகிறாய். உனக்கு யார் சொன்னார்கள்? யார் சொல்லி இருப்பார்கள்? அப்புதானே? அப்புவேதான். அவன் இன்னும் என்னென்ன சொன்னான்?
ராதிகாவின் முகத்தில் திடீரென்று முன்கோபத்தின் அறிகுறிகள் உதயமாயின. கண்ணா, வீட்டு வாசல்லேயே எல்லா கேள்விகளையும் கேட்டு என்னை அனுப்பிவிடலாம்னு பாக்குறாயா? இப்போ முதல்ல கார்ல ஏறு, அப்புறம் நீ கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றேன் என்றாள் அவள். கோபிச்சுக்காத ராதி, இன்னும் 5 நிமிஷத்துல ஜீப் வந்துவிடும். மேட்டுப்பாளையம் வரைக்கும் வர ஸ்ரீதருக்கு அங்கிருந்து ஊட்டிக்கு வர வழி தெரியாதா? மகாலிங்கம் நானே போகணும்னு சொல்லி இருக்கார். அப்பவும் உன் கூட வரதா இருக்கானே, அவன் போகட்டும், ஜீப்பில் ஏற்றி அனுப்பட்டும். இல்லை ராதே, மகாலிங்கத்தின் குணம்தான் உனக்கும் தெரியுமே. ஸ்ரீதர் பெரிய பதவியை ஏற்க வருகிறான். அவனுக்கு மகாலிங்கம் விரும்பியபடி மரியாதையை செய்யாவிட்டால் உன் வேலை போய்விடுமா? அப்படி போனால் போகட்டும். அது சரி, இந்த ஸ்ரீதர் என்னுடைய ஒண்ணு விட்ட மாமா பிள்ளைதானே? என்ன இப்படி அலட்சியமாக கேட்டுவிட்ட? அக்கறையா கேட்பதற்கு எங்களுக்குள்ள அப்படி என்ன உறவு நெருங்கி இருக்கு? நேத்திக்கு அப்பா வெங்கோபராவ் கிட்ட ரொம்ப சுவாரஸ்யமா விசாரிச்சுண்டு இருந்தார். இப்போ யார் வீட்டு வாசலில் இருந்து கொண்டு பேசுறா என்று கேட்டான் கண்ணன். கழுக்கென்ற சிரித்த ராதி, கண்ணா, இன்னும் உன் குணம் மாறவில்லை என்றாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.